Good morning, students. Today we are going to see the lesson supplementary from Unit 1 English. Okay, 8th standard supplementary. Unit 1 The Women on Platform 8 has written by Ruskin Bond. So, first we'll start to read the section 1. It was my second year at boarding school, and I was sitting on platform number 8 at Ambla station waiting for the northern bound train. It was my second year. ஸோ இது வந்து என்னுடைய செகண்ட் இயர். நான் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறேன். அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 விச் இஸ் ட்ரெயினில் போவோம் இல்லையா, பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையாங்க, நம்பர் 8 அட் ஆம்ப்லா ஸ்டேஷனில் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக அப்படின்னா நார்தர்ன் பாண்ட் ட்ரெயின்காக. ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். மை பேரண்ட்ஸ் கன்சிடர் மீ ஓல்ட் இனஃப் டு ட்ராவல் அலோன். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஐ கேன் பி ட்ராவல் அலோன், என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு ஸ்கூலுக்கு தனியாகவே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அண்ட் ஐ ஹேட் அரைவ்டு பை பஸ் அட் ஆம்ப்லா ஏர்லி இன் த ஈவினிங். ஸோ வாட் ஹீ யூஸ் டு டூ, ஹீ யூஸ் டு அரைவ்டு பை பஸ் அட் ஆம்ப்லா ஸ்டேஷன். ஆம்ப்லா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு he used to arrive by bus. பஸ்ஸில் வந்து வந்துடுவாங்களாம் early in the evening. என்ன டைமில் அப்படின்னா ஈவினிங் டைம்லேயே வந்துடுவாங்களாம். ஓகே, now there was a wait till midnight before my train arrived. Now there was a wait till midnight. ஸோ அவங்க ட்ரெயின் வரத்துக்கு வந்து மிட்நைட் ஆகுமா, அது வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணணுமா. Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went, and the platform would be quiet for a while, and then when a train arrived, it would be an inferno of hurrying, shouting, agitated human bodies. So we'll start to look at this. Most of the time I had been pacing up and down the platforms. So from evening time la irundhu at midnight varaikkum அந்த ட்ரெயின் வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம், ஹீ யூஸ் டு பேஸ் அப் த பிளாட்ஃபார்ம், அப் அண்ட் டவுன் பிளாட்ஃபார்மே சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பாங்களாம். ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால்ஸ் போவாங்க. ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட்ஸ். ஸோ உடஞ்ச பிஸ்கெட் துண்டுகளை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவானாம். ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட். ட்ரெயின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து போகுமா. அண்ட் த பிளாட்ஃபார்ம் வுட் பி குவைட் ஃபார் அ வைல். பிளாட்ஃபார்ம் வந்து லைக் ஆஃப்டர் 11 என்னும் போது பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சைலண்ட்டாகிடும் இல்லையா. And then when a train arrived, it would be an inferno of heaven. Inferno வந்து ஷவுட்டிங். ஏதாவது ஒரு ட்ரெயின் அந்த பிளாட்ஃபார்மில் while he was sitting on the பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருக்கும் போது லைக் இவனோட ட்ரெயின் வரத்துக்கு விச் இஸ் இவங்களோட ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரெயின்ஸ் வந்து போகும் இல்லையா. தட் சவுண்ட்ஸ், அந்த சவுண்ட் வந்து நரகத்தில் இருக்க மாதிரி அவ்வளோ சவுண்டு வந்து இருக்குமா. ஓகேவா, அந்த ட்ரெயின்ஸோட சத்தம் வந்து அப்படி கேட்குமா. இன்ஃபர்னோ மீன்ஸ் ரீஜன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல். ஹீவிங் மீன்ஸ் ரைஸ் ஆர் லிஃப்ட் வித் ஃபோர்ஸ். ஸோ அவ்வளோ சத்தம் கேட்கும். ஷவுட்டிங் ரொம்ப சத்தமாக இருக்கும். அஜிடேட்டட் ஹியூமன் பாடிஸ். அந்த ட்ரெயின் சத்தம் இல்லாமல் ட்ரெயின்லேருந்து இறங்கக்கூடிய அந்த ஹியூமன்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆஸ் அ கேரியேஜ், அந்த டோர் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டைட் ஆஃப் பீப்புள் வுட் ஸ்வீப் டவுன், இறங்கி வருவாங்களாம், அப்பான் த நர்வஸ் லிட்டில் டிக்கெட் கலெக்டர் அட் த கேட். அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன்ட் ஐ வுட் பி காட் இன் த ரஷ் அண்ட் ஸ்வெப்ட் அவுட் சைட் த ஸ்டேஷன். ஐட் பி காட் இன் த ரஷ். ஸோ என்ன ஆகிடுவோன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி வரப்போ அந்த ரஷ்லலாம் மாட்டி ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம் and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. So as soon as the carriage door opened, and the carriage door open ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லைக் குரூப் ஆஃப் பீப்புள் வெளியே வருவாங்க. ஹியூமன் பாடிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி தள்ளி ரஷ்ஷில் வந்து நான் வெளியே வருவேன். இதெல்லாம் வந்து இந்த பையன் வந்து நினச்சி பார்த்துட்டு, அண்ட் இப்போ நான் அந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வெளியே வந்து விழுற மாதிரிலாம் நான் வருவேன். நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம், இந்த கேம்லேருந்து டயர்டாகி ஃபேம்பிளிங் அபவுட் த பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வாக் ஆர் மூவ், நடந்து போயிட்டுருக்கேன். ஆம்பிளிங் அப்படின்னா வாக், இல்லைனா மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு.
பிளாட்ஃபார்மில் சும்மா சுற்றிட்டுருக்கேன். ஐ sat down on my suitcase and gazed dismally. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன், என்னோடய சூட்கேஸ் வச்சு சூட்கேஸ் மேலே உட்காந்துட்டு dismally மீன்ஸ் டிப்ரெஸ்ட் across the railway tracks. எப்போ ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemons, the sweetmeat. ஸோ நிறைய ட்ராலியில் தான் வந்து நிறைய வந்து சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய ட்ராலிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டார்ஸ் வந்துட்டு தயிர், லெமன், ஸ்வீட் மீட் இதெல்லாம் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்து எடுத்து போயிட்டுருக்காங்க. செல்லர் த நியூஸ் பேப்பர் பாய் வந்து அந்த பையன் பார்க்குறான். பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஆல் தட் வெண்ட் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிஸி பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா போர் அடிச்சிருச்சு. ஓகேவா, ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் கண்டினியூ டு ஸ்டேர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் ஃபீலிங் போர்ட் அண்ட் அ லிட்டில் லோன்லி. ஸோ கண்டினியூ டு ஸ்டேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் பிளாட்ஃபார்மில் டெய்லி வந்து பார்த்து லைக் ஈவினிங் வந்தால் மிட் நைட்டில் தான் வந்து ட்ரெயின் வருமா, அவ்வளோ டிலே ஆகுமா ட்ரெயின் வர, எப்போ ட்ரெயின் வருதுன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. அந்த மிட் நைட் டைமில் வந்துட்டு ட்ரெயின் வரப்போ அதுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்மில் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் அந்த பிளாட்ஃபார்மில் பார்ப்பாங்க. ஸோ பிளாட்ஃபார்மில் அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பார்த்து ஹீ ஹேட் கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் பை லுக்கிங் ஓவர் இட். ஸோ அதனால் வந்துட்டு ஹீ ஸ்டார்டட் லுக்கிங் அட் த ரயில்வே ட்ராக்ஸ் பார்த்து அப்படியே ஹி வாஸ் ஜஸ்ட் ஸ்டாரிங் த ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின், எப்போ வந்து ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்கே பார்த்துட்ருக்கான். Are you all alone, my son? asked a soft voice close behind me. ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, Are you all alone, my son? நீ தனியாக இருக்கியா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வந்து அவனுக்கு பின்னாடி வந்து கேட்குது. ரொம்ப க்ளோஸாக நீ தனியாக இருக்கியாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்டான வாய்ஸ் ஒன்று கேட்குது. I looked up and saw a woman standing near me. ஸோ ஐ லுக்ட் அப், நான் மேலே என்னோட தலையை நிமித்தி, அண்ட் saw a woman standing near me, எனக்கு முன்னாடி ஒரு விமென் வந்து நின்றுட்டுருக்காங்க, அவங்கள நான் பார்த்தேன். she was leaning over and I saw a pale face and dark kind eyes. ஸோ she was leaning over, அவங்க எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. and saw a pale face, ஒரு பேல் ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பேல் ஃபேஸ் பார்த்தா. அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ், அவங்களோட ஐஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா டார்க் கலரில் ஐஸ் வந்து இருந்துச்சு. she wore no jewels and was dressed very simply in a white saree. ஸோ she wore no jewels, அவங்க வந்து எந்த ஜுவல்ஸுமே போட்டு இல்லை. ஓகேவா, லைக் நம்மலாம் என்ன பண்ணுவோம், கேர்ள்ஸ் எல்லாம் இயரிங்ஸ் போட்டுப்போம், செயின்ஸ், we wear chain and we wear rings, right? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, she wore no jewels எதுவுமே அவங்க போடலையா. and was dressed simply, லைக் ஒரு poor girl மாதிரி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரிச்சாக இல்லாமல் லைட்டாக சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. and she wore no jewels and with a white சாரியில் இருக்காங்க. yes, I am going to school, I said. அவங்க வந்துட்டு நீங்கள் தனியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து what does he replies, yes, I'm going to school. அம்மா நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். and stood up respectively, and எழுந்து நின்று, ரொம்ப மரியாதையாக எழுந்து நின்று. she seemed poor but there was a dignity about her that commanded respect. she seemed poor, அவங்க எனக்கு எப்படி தெரிஞ்சாங்க என் கண்ணுக்கு அப்படின்னா கொஞ்சம் புவர் மாதிரி தெரிஞ்சாங்க. பிகாஸ் அவங்க எந்த ஜுவல்ஸுமே வேர் பண்ணல, ப்ளஸ் சிம்பிளாக இருந்தாங்க ஒயிட் சாரியில். ஸோ அவங்கள பார்த்தா புவர் விமன் மாதிரி எனக்கு தெரியுது. பட் தெர் வாஸ் அ டிக்னிட்டி, ஒரு டிக்னிட்டி மீன்ஸ் கண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட், அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவங்க சாஃப்ட் வாய்ஸ்லேயே வந்து அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்டாக என்னை கேட்டாங்க. ஆர் யூ ஆல் அலோன் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு. I have been waiting for you some time, she said. Didn't your parents comes to see you off? ஸோ என்ன கேட்குறாங்க அந்த லேடி அப்படின்னா, நான் உன்னை ரொம்ப நேரமாக இந்த இடத்துல பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டென்ட் யூ பேரண்ட்ஸ் கம் டு see you, உன்னோட பேரண்ட்ஸ் வந்து உன்னை பார்க்க வரலையா இல்லை உன்னை கூட்டிகிட்டு போக வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. ஐ டோன்ட் லிவ் ஹியர், ஐ செட். நான் சொன்னேன், நான் வந்து இந்த இடத்துல இல்லை, என்னோடய வீடு வந்து இங்கே இல்லை. ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே, ஐ கேன் ட்ராவல் அலோன். ஸோ எனிவே நான் என்னோடய ட்ரெயின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போகணும், ஒரு ட்ரெயின் கிடையாது, இன்னும் நான் ட்ரெயின் வந்து மாறி போகணும். ஐ கேன் ட்ராவல் அலோன், என்னால் வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து அந்த லேடிக்கிட்ட சொல்கிறான். ஐம் ஷுர் யூ கேன், ஷி செட். அவங்க சொல்கிறாங்க, ஐம் ஷுர் யூ கேன், உன்னால் முடியுன்றது எனக்கு தெரியும். அண்ட் ஐ லைக்ட் ஹர் ஃபார் சேயிங்
ஸோ எனக்கு உன்னால் முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பையன்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பையன் வாட் டஸ் ஹீ ரிப்ளைஸ், ஐ லைக் ஹர் ஃபார் சேயிங், ஹி டென்ட் ரிப்ளை எனிதிங் பட் ஹி ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். அவன் வந்து நினைக்கிறான் தட் அவங்க ஐம் ஷுர் யூ கேன், உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னது வந்து இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. And I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice. அண்ட் எனக்கு வந்து அவங்கள இன்னும் எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னா சிம்பிளிசிட்டி. அவங்க அழகாக ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க வித் பிகாஸ் ஷி வோர் நோ ஜுவல்ஸ், ரைட்? ஜுவல்ஸ் எதுவும் வந்து அவங்க வேர் பண்ணல, பட் வித் சிம்பிள் ஒயிட் சாரி. அதில் வந்து அவங்க ரொம்ப சிம்பிளிசிட்டி, எனக்கு அழகாக சிம்பிளாக இருக்காங்க, சிம்பிளி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. டீப் சாஃப்ட் வாய்ஸ், அவங்களோட ஆழ்ந்த அந்த சாஃப்டான வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ த செரெனிட்டி ஆஃப் அ ஃபேஸ். செரெனிட்டி மீன்ஸ் அமைதின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அமைதியும் வந்து எனக்கு எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஃபேஸில் தெரிகிற அந்த அமைதி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டெல் மீ வாட் இஸ் யர் நேம் ஷி ஆஸ்க்ட். அவங்க என்கிட்ட கேட்குறாங்க உன்னோட நேம் என்ன எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அருண் ஐ செட். சொன்னேன். ஸோ என்னோடய நேமை நான் சொன்னேன் இப்போ தான், அருண். என்னோடய நேம் வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அண்ட் ஹவ் லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யுவர் ட்ரெயின். அவங்க கேட்குறாங்க எவ்வளோ நேரம் நீ வந்து ட்ரெயின்காக இன்னும் வெயிட் பண்ணணும், இன்னும் எவ்வளோ நேரம் நீ ட்ரெயின்காக வெயிட் பண்ணணும். அபவுட் an hour ஐ திங்க். an hour மிஸ் 1 hour. ஓகே, எப்படியோ இன்னும் 1 hour ஆகும் போல் என்னோடய ட்ரெயின் வர. இட் கம்ஸ் at 12 o'clock. ஸோ ட்ரெயின் வந்து 12 o'clock தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அந்த லேடிக்கிட்ட சொல்கிறாங்க. தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். அப்போது என் கூட வா, ஏதாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து கூப்பிடுறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand in away. So I was going to refuse out of shyness and suspicion. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், நான் வந்து போகிறதுக்கே கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. புது ஆள் வந்து வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப எனக்கு ஷை மீன்ஸ் ஒரு மாதிரி ஷைனஸ், வெக்கம், ஓகேவா, வெக்கமாக இருந்துச்சு. அண்ட் சஸ்பெக்ஷன் மீன்ஸ் அண்ட் ஆல்சோ சந்தேகம் இருக்கும் இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவங்க யார்கிட்டையும் வந்து என்ன பண்ண மாட்டோம், அவங்க வாங்க சாப்பிட போகலாம், இல்லை வா இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்டா உடனே நம்ம போயிடுவோமா, போக மாட்டோம். அண்ட் சஸ்பெக்ஷன் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. பட் ஷீ டுக் மீ பை த ஹேண்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வான்னு வார்த்தையால் மட்டும் கூப்பிடலை, என்னோட கை பிடிச்சி கூட்டிகிட்டு கையை பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஐ ஃபெல்ட் இட் வுட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இட் வுட் பி சில்லி, கொஞ்சம் சில்லியாக இருக்கும். கை வந்து அவங்க என் கையை பிடிச்சிருக்காங்க, கையை நான் இழுத்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறது கொஞ்சம் சில்லியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து அவங்க கூட போகிறேன். ஷி டோல்ட் மீ எ கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட் கேஸ். ஸோ அங்கே கூலி ஆட்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, லைக் அந்த சூட் கேஸ்லாம் தூக்கிட்டு போகிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சூட் கேஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் தென் ஷி லெட் மீ அவே டவுன் த பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் கீழே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஹர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில். அவங்க அவ்வளோ சாஃப்டாக ஜென்டிலாக என்னோடய ஹேண்ட் வந்து பிடிச்சிருந்தாங்க. அண்ட் ஷீ ஹெல்ட் மைண்ட் நெய்தர் டூ ஃப்ரெம்லி நாட் டூ டைட்லி. ஷீ ஹெல்டு, ஹோல்டு பாஸ்ட் டென்ஸ், ஹோல்டுனா பிடிச்சிக்கிறது, ஓகேவா, ஹோல்டோட பாஸ்ட் டென்ஸ் ஹெல்டு. அவங்க என்னை எப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருந்தாங்க. ஐ லுக்ட் அப் அட் ஹர் அகெயின் வந்து நான் அவங்க என்னை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அகெயின் நான் வந்து அவங்களோட ஃபேஸை பார்க்குறேன். ஷி வாஸ் நாட் யங். அவங்க வந்து ஷி வாஸ் நாட் யங், அவங்க அவ்வளோ யங்கும் இல்லை அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு, அவ்வளோ ஓல்டும் இல்லை, லைக் மிடில் ஏஜ் மாதிரி இருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ யங் மாதிரியும் தெரியல, அவ்வளோ ஓல்டு மாதிரியும் தெரியல. ஷீ இஸ் லைக் த மிடில் ஏஜ்டு. ஷி மஸ்ட் ஹவ் பீன் ஓவர் 30, பட் ஹேட் ஷீ பீன் 50? ஷி மஸ்ட் ஹவ் பீன் ஓவர் 30. அவங்க வந்து இன்னும் ஒரு 30 ஏஜ் இருக்கலாம். ஆனால் ஹேட் ஷீ பீன் 50, ஒருவேளை 50 இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறேன். ஐ திங்க் ஷி வுட் ஹவ் லுக்ட் மச் த சேம். ஸோ 50 விட கொஞ்சம் வந்து என்ன ரொம்ப வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எங்காக தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிட்டு அவங்க கை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இவன் கூட போகிறான். ஷி டுக் மீ டு த ஸ்டேஷன்ஸ் டைனிங் ரூம். ஸோ அவங்க எங்கே கூட்டிகிட்டு போனாங்க என்ன அப்படின்னா டைனிங் ரூம், ஸ்டேஷனோட டைனிங் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆர்டர்டு டீ அண்ட் சமோசாஸ் அண்ட் jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind women. ஸோ அவங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா ஸ்டேஷனோட டைனிங் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்டர் பண்ணாங்க. என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா டீயும் அண்ட் சமோசா, ஜிலேபி எல்லாமே ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் அட் ஒன்ஸ் ஐ பிகேன் டு thaw and take a new interest in this kind man. ஸோ அந்த கைண்ட் மேனா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கருணையாக அந்த விமென் மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. த ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேட் லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை appetite.
ஸோ ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர்ட், யாரோ வந்து என்னோட ஸ்டொமக்கில் ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு. என்கவுண்டர்னால் யூ நோ இட் ரைட், ப்ரீஃப் மீட்டிங். ஸோ இந்த இவ்வளோ ஐட்டம்ஸு டீ, சமோசா, ஜிலேபீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பிடைட் மீன்ஸ் பசி, லிட்டில் எஃபெக்ட் ஆன் மை அப்பிடைட். ஸோ எனக்கு பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய். ஹங்க்ரி ஸ்கூல் பாய் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸ்கூலில் படிப்போம் இல்லையா, நம்மலாம் என்ன பண்ணுவோம், காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போவோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் என்ன செஞ்சு வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக, இல்லை என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு யோசிச்சுட்டே வீட்டு உள்ளே போவோம். போன உடனே ஸ்நாக்ஸ் இருக்கா, சாப்பாடு இருக்கா, எதாக இருந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் நைட் வந்து சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ விச் டஸ் இட் மீன்ஸ் ஐ வாஸ் அ ஹங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ ஏட் as much as I could in as polite a manner as possible. ஸோ என்ன சொல்கிறேன், ஐ ஏட் as much as I could. எனக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து சாப்பிடுவேன். she took obvious pleasure in watching me eat. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை சாப்பிட வச்சுட்டு அவங்க ரொம்ப ப்ளஷராக பார்த்துட்டு இருந்தாங்க. என்னமோ காண கிடைக்காத இது மாதிரி நான் சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தாங்க. she took obvious pleasure in watching me eat and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship for under the influence of the tea and sweets. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபுட் தட் ஸ்ட்ரென்தன் த பாண்ட். ஸோ அந்த ஃபுட்டை அவங்க வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றத அவங்க பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு அவங்க கூட எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ எதனால் அப்படின்னா, அந்த டீ, ஸ்வீட்ஸ் எல்லாமே அவங்க எனக்கு வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்றத பார்த்து அவங்க ரசிச்சுட்டு இருந்ததுனால. ஐ பிகேன் டு டாக் குவைட் ஃப்ரீலி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் அந்த சஸ்பெக்ஷன், அந்த சந்தேகம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். டோல்ட் ஹர்ட் அபவுட் மை ஸ்கூல். ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் பற்றி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அண்ட் மை லைக்ஸ், எனக்கு பிடிச்சது, அண்ட் டிஸ்லைக்ஸ், எனக்கு பிடிக்காதது எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பையன். ஷீ questioned மீ குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ கொஞ்சம் நேரம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்கிட்ட கொஷின் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் பார்க்குறோன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு இத்தனை பசங்களா, இல்லை உங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸா, இந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களா, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஷி ஆஃபன் யூஸ் டு ஆஸ்க் கொஷின் டு ஹிம் பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். ஸோ கொஷின் கேட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க, புதுசாக அறிமுகமாகிற ஆளுங்க வந்துட்டு நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. ஆனால் நம்ம சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து கவனிக்க மாட்டாங்க. அதை நோட் பண்ணியிருக்கீங்களா. லைக் ஒரு ½ வந்து கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க கொஷின் பட்டுன்னு அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆன்சர் பண்ணுறதை அவங்க அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அழகாக கவனிக்கிறாங்க. பட் ப்ரிஃபர்ட் லிசனிங். நான் சொல்கிறேன் ஒரு ஆன்சர்ஸையும் அவங்க அழகாக உட்காந்து கவனிச்சிட்ருக்காங்க. ஷி ட்ரூ மீ அவுட் வெரி வெல். அவங்க என்னை ரொம்ப ஈர்த்துட்டாங்க. அண்ட் ஐ ஹேட் சூன் ஃபர்கெட்டன் தட் we were strangers. ஸோ நான் என்னென்னு மறந்துட்டேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்கள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றதே நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறான். பட் ஷீ டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்ட். பட் அவங்க வந்து என்னோடய ஃபேமிலியை பற்றியோ இல்லை நான் எங்கே வேர் டிட் ஐ லிவ் அப்படின்றத பற்றியோ அவங்க என்னை கேட்கவே இல்லை ஒரு வார்த்தை கூட. அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி லிவ்ட். அண்ட் நானும் வந்து அவங்கக்கிட்ட அவங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான். ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷி ஹட் பீன் டு மீ. ஸோ அவங்க என்கிட்ட எப்படி இருந்தாங்க, என்கிட்ட எப்படி அறிமுகமானாங்க, அதையே நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். A quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. ஸோ நான் அவங்கள எப்படி அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, ஒரு ஜென்டில், ரொம்ப சாஃப்டாக அழகாக பேசுகிறாங்க. அண்ட் அவங்க வந்து எனக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் தனியாக வந்து ஒரு பையன் வந்து தனியாக ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, கேவ் ஸ்வீட்ஸ் டு எ லோன்லி பாய் ஆன் அ ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் தனியாக உட்காந்துருக்க பையனுக்கு அவங்க ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டாங்க. இதை வச்சு நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் அபவுட் ½ an hour we left the dining room. ஸோ ½ an hour கழிச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், we left the டைனிங் ரூம் விட்டு வெளியே வந்துட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. அண்ட் began walking back along the platform. அண்ட் என்ன பண்ணோன்னா பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்துட்டுருக்கோம். அண்ட் இன்ஜின் வாஸ் ஷட்டிங் அப் அண்ட் டவுன் பிசைட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஒரு இன்ஜின் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா ஷட்டிங் அப் அண்ட் டவுன். ஸோ வந்து அங்கே வந்து இன்ஜின் ப்ராப்ளமாக இருக்குது. ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டுருக்கு அங்கே வந்து ஒரு இன்ஜினு பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல். அண்ட் ஆஸ் இட் அப்ரோச்ட் அ பாய் லீப்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ரேன் அக்ராஸ் த ரெயில்ஸ்.
ஸோ இது வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த இன்ஜின் ஷட்டிங் அப் அண்ட் டவுன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மில் அக்ராஸ் த அந்த ரயில்வே ட்ராக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கான். அந்த ரயில்வே ட்ராக்கில் லைக் சம்டைம்ஸ் வந்து இப்போ ரயில்வே ட்ராக்ஸில் ரொம்ப இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்ம் வரத்துக்கு ரயில்வே ட்ராக்கில் வந்து போவாங்கல்லம்மா, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போகிறத வந்து அந்த இன்ஜின் வந்து ஷட்டிங் அப் அண்ட் டவுன் பண்ணி மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு, அப்ரோச் பண்ணுது. டேக்கிங் ஏ ஷார்ட்கட் டு த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு ஷார்ட்கட், நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போனோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ட்ராவல் பண்ணி கடைசியில் போய் திரும்பி வருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தே ஆப்போசிட் பிளாட்ஃபார்முக்கு அப்படியே ரயில்வே ட்ராக்லேயே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஹி வாஸ் அட் சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்ஜின். அந்த இன்ஜினுக்கு வந்து சேஃப் டிஸ்டன்ஸில் தான் வந்து அந்த பையன் இருக்கான். விச் இஸ் ஒரு ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. ட்ரெயின் வந்து என்ன பண்ணுது, ஷட்டிங் அப் அண்ட் டவுன், இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்ருக்கு. எதை அப்ரோச் பண்ணி அப்படின்னா, அந்த பையன் ரயில்வே ட்ராக் நடந்து போயிட்டுருக்கான்றதை அப்ரோச் பண்ணி, ஹி வாஸ் அட் சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இன்ஜின். இன்ஜினுக்கும் அவனுக்கும் சேஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தெர் வாஸ் நோ டேஞ்சர் அன்லஸ் ஹி ஹேட் ஃபாலன். அவன் கீழே விழுந்தாலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஹேஸ் ஹீ லீப்ட் அக்ராஸ் த ரெயில்ஸ் த விமன் கிளச்ட் மை ஆர்ம்ஸ். ஸோ அவன் வந்து அந்த ட்ரெயினை வந்து க்ராஸ் பண்ணி போகிறதுனால அந்த விமென் வந்து கிராஸ்ப்டு டைட்லி, ரொம்ப கிளச்ட் அப்படின்னா ரொம்ப டைட்டாக வந்து என்னோடய ஆர்ம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுது அப்படின்னா நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம பயத்தில் வந்து பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட கையை டைட்டாக பிடிச்சி போகலாமா. சம்டைம்ஸ் வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா, இடி இடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படியே பயத்தில் டைட்டாக இறுக்கி பிடிப்போம்ல. அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைட்டாக இறுக்கி அருணோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஹர் ஃபிங்கர்ஸ் டக் இன் டு மை ஃப்ளஷ். ஸோ ஹர் ஃபிங்கர்ஸ், அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து என்னோட ஃப்ளஷ் மீன்ஸ் அந்த டிஷ்யூஸ், கையில் இருக்க அந்த டிஷ்யூக்குள்ளேயே குத்திட்டு இருக்கு. அண்ட் ஐ வின்ஸ்ட் வித் பெயின். எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறாங்க ஒரு பயத்தில். ஐ காட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் அப் அட் ஹர் அண்ட் ஐ சா அ ஸ்பாசம் ஆஃப் பெயின் அண்ட் ஃபியர் அண்ட் சேட்னஸ் பாஸ் அக்ராஸ் ஹர் ஃபேஸ். ஸோ அவங்க கையை நான் பிடிச்சிட்டு அண்ட் அவங்களோட ஃபேஸை நான் பார்க்குறேன். அவங்க ஃபேஸ் வந்து எப்படி தெரியுதுன்னா, அந்த பையனுக்கு ஒரு வேளை அந்த ரயில்வே ட்ராக்கில் போனா இல்லையா, அந்த பையனுக்கு ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை அவனுக்கு ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா அவனுக்கு எவ்வளோ வலிக்குமோ அந்த பெயின் வந்து இவங்க கண்ணில் தெரியுது. அண்ட் அவ்வளோ பயம் தெரியுது அண்ட் சேட்னஸ், ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையனை அவ்வளோ இதுவாக பார்த்துட்ருக்காங்க. அது என் கண்ணுக்கு தெரியுது. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd and that she relaxed her hold on my arm. ஸோ ஷி வாட்ச் த பாய். அந்த பாயவே பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து மேலே ஏறி பிளாட்ஃபார்மில் நடந்து போகிற வரைக்கும் அந்த பாயவே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாய் வந்து என்ன பண்ணிட்டான்னா, அங்கே அந்த அதர் பிளாட்ஃபார்மில் க்ரௌடாக இருக்குது. அந்த க்ரௌடாக வந்து அந்த பையன் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லேடிக்கு என்ன ஆகுது, ஷீ ஹேட் சம் ரிலாக்ஸேஷன். அப்போ தான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த அருணோட ஆர்மை வந்து லைட்டாக லூஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. கை டைட்டாக பிடிச்சிருந்தாங்க இல்லையா, இப்போ தான் கையை வந்து லைட்டாக விடுறாங்க. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஷீ ஸ்மைல்ட் அட் மீ ரீஅஷ்யூரிங்லி. ஓ காட், இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போது அந்த இன்சிடெண்ட் நடந்ததா இல்லையா, நடக்கலை அப்படின்றத நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்னா அது வந்து அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க, அப்பா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பார்த்து நம்ம ஹாப்பியாக ஆனாலுமே யாராவது அதை ஒருத்தர் சொன்னால் நல்ல வேலை தப்பிச்சிட்டான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க சொன்னால் இன்னும் வந்து அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம மனசே ஃபுல்லாக எந்த பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி வந்து அருண் வந்து சொல்ல மாட்டானா எதுவும் ஆகலை, ரீஅஷ்யூரிங் அப்படின்னா எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஷீ ஸ்மைல்ட் அட் மீ அண்ட் டுக் மை ஹேண்ட் அகெயின் பட் அ ஃபிங்கர்ஸ் ட்ரெம்பிள்ட் அகெயின்ஸ்ட் மீ. அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து trembled against me. He was all right, I said, feeling that it was she who needed reassurance. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, he was all right, அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஃபீலிங் that it was she who needed reassurance. யாராவது ஒருத்தர் சொல்கிறது வந்து ரீஅஷ்யூரன்ஸ், ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகேவா? she smiled gratefully at me and pressed my hand. என்னை வந்து நல்லா கிரேட்ஃபுல்லாக பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக என்னோடய ஃபேஸை பார்த்து. அண்ட் ப்ரெஸ்ட் மை ஹேண்ட், என்னோடய கை வந்து பிடிக்கிறாங்க. வி வாக்டு டுகெதர் இன் சைலன்ஸ் அன்டில் வி ரீச் த பிளேஸ். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நடந்து போயிட்டுருக்கோம். வி ரீச் த பிளேஸ் வேர் ஐ ஹேட் லெஃப்ட் மை சூட் கேஸ். ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃபெலோ சதீஷ்,
ஸோ நாங்கள் எந்த இடத்துல சூட்கேஸ் வச்சோமோ டைனிங் ரூமில் இருந்து தான் நம்ம அந்த ஸ்டேஷன் டைனிங் ரூம் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ இவ்வளோ இன்சிடென்ட் நடந்தது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டே வந்த நாங்கள் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணோம், சுத்தமாக எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்து கை பிடிச்சிட்டு நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃபெலோ சதீஷ், ஸோ என்னோடய ஸ்கூல்மேட் சதீஷ், a boy of about my age had turned up with his mother. ஸோ ஒன் ஆஃப் சதீஷ், a boy of about my age, என்னோட வயசு இருக்கும் அவனுக்கு, had turned up with his mother, அவனோட அம்மாவோட என்ன பண்ணான்னா அவங்க வந்துட்டு இருந்தான். எங்கள் ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு வந்தான். செக்ஷன் 2, ஹலோ அருண், he called, ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்டா அப்படின்னா சதீஷ் வந்து ஹலோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். த ட்ரெயின்ஸ் கம்மிங் இன் லேட் ஆஸ் யூஷுவல், ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வருது இல்லை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டிட் யூ நோ வி ஹாவ் அ நியூ ஹெட் மாஸ்டர் திஸ் இயர், உனக்கு தெரியுமா, சதீஷ் சொல்கிறான், உனக்கு தெரியுமா இந்த இயர் வந்து நம்மளுக்கு நியூ ஹெட் மாஸ்டர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. வி ஷுக் ஹேண்ட்ஸ், நாங்கள் என்ன பண்ணோம், ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டோம், கை கொடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் ஹி டர்ன் டு ஹிஸ் மதர் அண்ட் செட், அண்ட் சதீஷ் வந்து திரும்பி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா இவன் தான் வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் அருண் மதர், she is one of my friends and best bowler in the class. ஸோ சதீஷ் என்ன சொல்கிறான்னா அவங்க அம்மா கிட்ட, he is one of my friend, இவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுங்களில் ஒருத்தன், அண்ட் பெஸ்ட் பவுலர் இந்த கிளாஸ், எங்கள் கிளாஸ்லேயே வந்து he is the best bowler அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஐ எம் glad to know that. ஸோ எனக்கு ரொம்ப சதீஷோட அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, he is a best bowler நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. a large imposing woman who wore spectacles. ஸோ லார்ஜ் இம்போசிங் விமன், இம்போசிங் மீன்ஸ் இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ். ஸோ கிராண்டாக தெரியுறாங்க அவங்க. சதீஷோட அம்மா வந்து நல்லா கிராண்டாக இருக்காங்க. ஓகேவா. லார்ஜ் இம்போசிங் விமன், இம்போசிங் மீன்ஸ் கிராண்டாக, இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது நம்ம இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி அவங்க அவ்வளோ. who wear spectacles, அவங்க வந்து ஸ்பெக்டிகல்ஸ் போட்டுட்ருக்காங்க, கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. she looked at the women who led by hand and said, ஸோ அந்த விமனை பார்த்துட்டு who led my hand and said, என்னோட கையை பிடிச்சாங்க இல்லையா அந்த விமனை பார்த்துட்டு நான் சொல்கிறான், and I suppose you are Arun's mother. ஸோ இப்போ அந்த சதீஷோட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் இவங்க தான் அருணோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. I opened my mouth to take some explanation, but before I could say anything the woman replied, yes, I am Arun's mother. அருண் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்னோடய மவுத் வந்து ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க, லைக் இவங்க என்னோட அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்காக வந்தேன். அதுக்குள்ளே நான் பிஃபோர் ஐ குட் ஓப்பன் மை மவுத், நான் வந்து என்னோட மவுத் ஓப்பன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த லேடி, அந்த சிம்பிள் லேடி என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் தான் அருணோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, எஸ் ஐ எம் அருண்ஸ் மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சதீஷோட அம்மாட்ட ஆமாம் நான் தான் அருண் அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் unable to speak a word. அருணுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அடுத்த வேர்டு என்ன பேசுறதுனே தெரியல வாயத்திறந்து. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embarrassed and was smiling in Satish mother. ஸோ என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. நான் என்ன பண்ணேன், வேகமாக இவங்களோட ஃபேஸை திரும்பி பார்த்தேன். அந்த விமனோட ஃபேஸை வந்து இந்த சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களே அந்த விமனோட ஃபேஸை திரும்பி பார்த்தேன். அவங்களுக்கு எந்த ஒரு எம்பாரசிங்குமே இல்லை, பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தர்ம சங்கடமே இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சதீஷோட அம்மா ஃபேஸை பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. சதீஷ் மதர் செட், சதீஷோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் சச் எ நியூசன்ஸ் ஹேவிங் டு வெயிட் ஃபார் த ட்ரெயின் ரைட் இன் த மிடில் ஆஃப் த மிட். ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் ஒரு 11 o'clock 12 o'clock டைமில் வந்துட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப நாசன்ஸாக இருக்குது, காசிங் இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ், ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சதீஷோட அம்மா சொல்கிறாங்க. பட் ஒன் cannot let the child wait here alone. ஆனால் யாருமே வந்து ஒரு குழந்தைய தனியாலாம் இந்த இடத்துல வெயிட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. ஸோ எது வேணால் ஒரு குழந்தைய தனியாக அனுப்பிட்டாங்க, ஒரு பையனை தனியாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு எது வேணால் நடக்கலாம். நிறைய சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ், நிறைய சந்தேகப்படுறமான ஆளுங்கள் இங்கே நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டேஷன்லலாம், இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷனில். தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இந்த வர நாட்களில் வந்துட்டு இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட மதர் வந்து சொல்கிறாங்க. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோ, அருணால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும், இருந்தாலும் said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother.
ஸோ அருணால் வந்து தனியாக ட்ராவல் பண்ண முடியும், ஆனால் யாருமே வந்து இந்த குழந்தைங்க தனியாக ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அருண் சொல்கிறான். ஸோ அண்ட் somehow ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் டு ஹர் ஃபார் சேயிங் தட். என்ன தான் அவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் நான் அவங்கள எப்பயோ மன்னிச்சிட்டேன். அவங்க சொன்ன பொய்க்கு நான் அவங்கள எப்பயோ மன்னிச்சிட்டேன். ஐ ஹேட் டேக்கன் அன் இன்ஸ்டிங்டிவ் டிஸ்லைக் டு சதீஷ் மதர். என்ன தான் இருந்தாலும் அவங்க சொன்னது எனக்கு பிடிக்கல. சதீஷோட அம்மா என்ன சொன்னாங்க, சின்ன பசங்க தனியாலாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வெல் பி கேர்ஃபுல் அருண் செட் சதீஷ் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லி அட் மீ த்ரூ ஹர் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸோ அவங்களோட ஸ்பெக்டக்கல்ஸ் மூலயமா என்னை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அருண் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. பி வெரி கேர்ஃபுல் வென் யுவர் மதர் இஸ் நாட் வித் யூ அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ உன்னோட அம்மா உன் கூட இருக்கப்போ என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாருக்கிட்டையுமே, அதை முன்ன பின்ன தெரியாதவங்க யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் மாம் வந்து சொல்கிறாங்க. ஐ லுக்டு ஃப்ரம் சதீஷ் மதர் டு த விமென். ஸோ சதீஷ் மதரையும் இந்த விமெனையும் நான் பார்க்குறேன். ஹூ ஹேட் கிவன் மீ டீ அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் தென் பேக் அட் சதீஷ் மதர். ஸோ எந்த விமென் வந்து எனக்கு டீ, ஸ்வீட்ஸு, ஜிலேபீஸ் ப்ளஸ் சமோசா வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க ஃபேஸையும் சதீஷ் மதரோட ஃபேஸையும் நான் பார்க்குறேன். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் பிடிக்கும். ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சதீஷோட அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். Satish mother definitely staggered a little, as obvious she was not used to being contracted by small boys. Satish mother definitely staggered. Staggered means walked or moved unsteadily, or if about to fall. Walked or moved, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் a little, as obvious she was not used to being contracted by small boys. சின்ன பசங்கக்கிட்ட நம்ம பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து கொஞ்சம் அவங்களோட கருத்து வேறுபடுற மாதிரி இவன் எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொன்னதுனால கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி போகிறாங்க. இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. தேர் யூ ஆர், யூ சி, if you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறத கவனி, நீ வந்து என்ன பண்ணு, எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறத கேள்வு, எப்போவுமே உங்கள் அம்மா பேச்சை மட்டும் கேளு, சரியா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசாதுன்னு நான் சொன்னதை கேளு. அண்ட் எப்போவுமே உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீ நடந்துக்கோ. she said wagging a fat little finger at me and never talk to strangers. ஸோ wagging அப்படின்னா move rapidly to and fro. ஸோ என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் மதர் மறுபடியும் எனக்கு சொல்கிறாங்க. ஐ glared resentfully at her. Glared means, what is mean by glaring? I glared resentfully. ஸோ resentfully means ஒரு glare நம்ம வந்து பெருமையாக நினைப்போம் இல்லையா, glared. ஸோ resentfully feeling or expressing bitterness. resentfully means bitterness. அவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்கவில்லை. இப்போ ஒருத்தவங்க பேசுறது நமக்கு பிடிக்கலன்னா நம்ம ஃபேஸ் எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகும். ஸோ ஐ glared resentfully at her and moved closer to the women who had befriended me. ஸோ அவங்க சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க சொன்னதை நான் கேட்கவே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணேன், அந்த விமென்கிட்டே கொஞ்சம் நான் கிட்ட அவங்க க்ளோஸாக அவங்கக்கிட்ட போய் நான் நின்றுக்கிட்டேன். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர். சதீஷ் என்ன பண்ணால், அவங்க அம்மாவோட பின்னாடி நின்றுட்டு கிரைனிங் அட் மீ. ஸோ என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். ஸ்மைலிங் ப்ராட்லி, அப்படியே இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏளனமாக என்னை பார்த்து சிரிக்கிறான். டிலைட்டிங் இன் மை கிளாஷ் வித் ஹிஸ் மதர். ஸோ டிலைட் பண்ணுறான், நல்லா சிரிச்சுட்டே இருக்கான். என்னோட கிளாஷ் அப்படின்னா என்கிட்ட இவங்க அம்மா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இவன் அதை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். apparently he was on my side. So the station bell clanged. ஸ்டேஷனோட பெல் சத்தம் கேட்குது இப்போ. and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. Squatting means crouch or sit with one's knees bent or one heels close to or touching the back of one thighs. Okay, hustling means push roughly. இப்போ எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்த எல்லாருமே ஒருத்தர் தள்ளி விட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க ட்ரெயினில் ஏறுறதுக்காக. Here it comes, shouted Satish as the engine whistle shrieked. Shrieked means at ஒரு high pitch சவுண்டில் வந்து கேட்குது. and the front light played over the rails. ஸோ அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் லைட்டை வந்து எரியுது.
The train moved slowly into the station, the engine hissing. ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை நோக்கி வந்துட்டுருக்கு. The engine hissing and sending out waves of steam. ஸோ அந்த ஸ்டீம் அந்த ஆவிலாம் வந்து அந்த ட்ரெயின் மேலே வந்து போயிட்டுருக்கு. As it came to a stop, ஸோ இப்போ ஸ்டாப்க்கு வந்துருச்சு. சதீஷ் jumped on the footboard of a lighted compartment. ஸோ சதீஷ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஃபுட்போர்டில் வந்துட்டு ஜம்ப் பண்ணி ஏறி போயிட்டு லைட்டட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஷவுட்டட் கமான் அரௌண்ட் திஸ் ஒன்ஸ் எம்டி. ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த டைமில் வந்து ஃபுட்போர்டில் என்ன பண்ணுறான்னா சதீஷ் வந்து வேகமாக ஏறி வா அருண் இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றேன். அண்ட் ஐ பிக்ட் அப் மை சூட் கேஸ் அண்ட் மேட் அ டேஷ் ஃபார் த ஓப்பன் டோர். ஸோ என்ன பண்ணேன், என்னோடய சூட் கேஸ் எடுத்துகிட்டு நான் வந்து கதவு திறந்துட்டு உள்ளே போகிறேன். வி பிளேஸ்ட் அவர் செல்ஃப் அட் த ஓப்பன் விண்டோஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் வந்து ஓப்பனில் இருக்குது, அங்கே போய் உட்காடுறோம். அண்ட் த டூ உமன் ஸ்டூட் அவுட் சைட் ஆன் த பிளாட்ஃபார்ம் டாக்கிங் அப் டு அஸ். ஸோ அந்த ரெண்டு உமனும் வந்து எங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சதீஷ் மதர் டிட் மோஸ்ட் ஆஃப் த டாக்கிங். அதில் வந்து சதீஷ் மதர் தான் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறான். நோ டோன்ட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் ட்ரெயின்ஸ் ஆஸ் யூ டிட் ஜஸ்ட் நவ், ஷி செட். ஸோ என்ன சொல்கிறாங்களா, இந்த மாதிரி வந்து ட்ரெயின்ஸில் மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காத, ஓடுற டைமில் ஏறி இறங்கக்கூடாது இப்போ நீ பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ். உன்னோட விண்டோஸ் வெளியே வந்து நீ தலையை காட்டாத. அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் த வே. ஸோ மற்றவங்க கொடுக்குறத நீ சாப்பிடாத வழியில். ஷி அலோட் மீ டு ஷேர் த பெனிஃபிட் ஆஃப் ஹர் அட்வைஸ் as she probably didn't think my mother a very capable person. She allowed me to share the benefit of her advice. ஸோ அவங்க வந்து என்னோட பெனிஃபிட் ஆஃப் அட்வைஸ் வந்து அட்வைஸோட அந்த பெனிஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. as she probably didn't think my mother a very capable person. She handed Satish a bag of fruit. ஸோ சதீஷோட மாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேக் ஃபுல்லாக ஃப்ரூட் கொடுக்குறாங்க, கிரிக்கெட் பேட்டு அண்ட் பிக் பாக்ஸஸ் சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் டோல்ட் ஹிம் டு ஷேர் த ஃபுட் வித் மீ. அண்ட் சதீஷோட அம்மா வந்து என்கிட்ட ஃபுட் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. தென் ஷீ ஸ்டுட் பேக் ஃப்ரம் த விண்டோ டு வாட்ச் ஹவ் மை மதர் பிஹேவ்டு. ஸோ அவங்க வந்து விண்டோ பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க என் அம்மா வந்து எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ வாஸ் ஸ்மார்ட்டிங் அண்டர் த பேட்ரனைசிங் டோன் ஆஃப் சதீஷ் மதர். ஸோ பேட்ரனைசிங் டோன் அப்படின்னா ட்ரீட் இன் அ வே தட் இஸ் அப்பேரண்ட்லி கைண்ட், ரொம்ப கைண்டாக வந்து ஸ்மார்ட்டாக வந்து அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன். சதீஷ் மதர் ஹூ ஆப்வியஸ்லி தாட் மைன் எ வெரி புவர் ஃபேமிலி. அண்ட் அவங்க வந்து இந்த லைக் அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ஷி ஓர் நோ ஜுவல்ஸ் வித் சிம்பிள் சாரியில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்க வந்து புவர் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டாங்க சதீஷோட அம்மா. அண்ட் ஐ டிட் நாட் இன்டென்ட் கிவிங் த அதர் விமென் அவே. ஐ லெட் ஹர் டேக் மை ஹேண்ட் இன் ஹர்ஸ் பட் ஐ குட் திங்க் ஆஃப் நத்திங் டு சே. ஸோ நான் வந்து என்ன பண்ணல, அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை, அந்த விமென்கிட்ட எதுவுமே பேசலை. அவங்க கையை பிடிச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பேசணும்னு தோணவே இல்லை. ஓகேவா. ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் சதீஷ் மதர் ஸ்டாரிங் அட் அஸ் வித் ஹார்ட் பெடி ஐஸ். ஸோ நான் வந்து எதில் கான்ஷியஸ்னா சதீஷ் மதர் வந்து தூரமாக நின்றுட்டு எங்களையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெடி ஐஸ். அண்ட் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஹேட்டிங் ஹர் வித் அ ஃபிம் அன்ரீசனிங் ஹேட். ஸோ எனக்கு வந்து அதனாலே சதீஷ் மதர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. த காட் வாக்ட் அப் த பிளாட்ஃபார்ம். காட் வந்து பிளாட்ஃபார்மில் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளோயிங் இஸ் விசில் ஃப்ரம் த ட்ரெயின் டு லீவ். ஸோ எதுக்காக வந்து விசில் அடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து மூவ் ஆகுறதுக்காக. ஐ லுக்ட் ஸ்ட்ரெயிட் இன் டு த ஐஸ் ஆஃப் த விமென். ஸோ அந்த விமெனோட ஐஸ் தான் நான் பார்த்தேன். ஹூ ஹெல்ட் மை ஹேண்ட். என்னோட கையை அவங்க பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த விமெனோட கண்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் ஷி ஸ்மைல்ட் இன் அ ஜென்டில் அண்டர்ஸ்டாண்டிங் வே. அவங்க அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை பார்த்து அழகாக சிரித்தாங்க. ஐ லீன்ட் அவுட் ஆஃப் த விண்டோ தென் அண்ட் புட் மை லிப்ஸ் டு ஹர் சீக் அண்ட் கிஸ்ட் ஹர். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், விண்டோ வழியாக என்னோடய தலையை நீட்டி அவங்களோட கன்னத்தில் அழகாக நான் அவங்களுக்கு அவங்களோட சீக்ஸில் வந்துட்டு நான் அழகாக ஒரு முத்தம் ஒன்று கொடுத்தேன். த கேரியேஜ் ஜால்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ ட்ரீவ் ஹர் ஹேண்ட் அவே. கேரியேஜ் இப்போ அந்த வண்டி என்ன ஆகுது, மூவ் பண்ணுது, சடன் ஜர்க். ஸோ ட்ரெயின் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஜர்க் ஒன்று கொடுக்கும் இல்லையா. ஸோ கேரியேஜ் ஜோல்டட் ஃபார்வர்டு. ஸோ என்ன ஆகுது, ஜர்க் ஒன்று ஆகுது. அண்ட் ஷி ட்ரூ ஹர் ஹேண்ட் அவே. அப்புறம் அவங்க வந்து என்னோட கையை விட்டுட்டாங்க. குட் பை மதர் செட் சதீஷ். சதீஷ் என்ன சொன்னால் குட் பை மதர் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொல்கிறேன். ஆஸ் த ட்ரெயின் பிகேன் டு மூவ் ஸ்லோலி அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை தாண்டி போக போகுது, மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்குது. சதீஷ் அண்ட் ஹிஸ் மதர் வாக்டு டு ஈச் அதர். ஸோ சதீஷும் அவங்க அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, waved to each other. ஸோ பார்த்துட்டு ரொம்ப பார்த்துட்டே இருக்காங்க. குட் பை ஐ செட் டு த அதர் விமென் குட் பை மதர். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமென் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணா குட் பை மதர், கடைசியாக குட் பை மதர் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொன்னானா அந்த லேடிக்கு. ஐ டென்ட் வேவ் ஆர் ஷவுட். நான் வந்து வேவ் பண்ணல, ஷவுட் பண்ணல. பட் சாட் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ கேசிங் அட் த விமென் ஆன் த பிளாட்ஃபார்ம். அந்த விமென் இருக்காங்க இல்லையா பிளாட்ஃபார்மில், அவங்களே பார்த்துட்டே இருந்தேன். ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது. சதீஷ் மதர் வாஸ் டாக்கிங் டு ஹர் பட் ஷீ டின்ட் அப்பியர் டு பி லிசனிங்.
ஆனால் சதீஷ் மதர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த விமன் கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த விமன் வந்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் காதிலே வாங்கலை. ஷி வாஸ் லுக்கிங் அட் மீ ஆஸ் த ட்ரெயின் டுக் மீ அவே. ஸோ ட்ரெயின் கூட போயே போச்சு, அது வரைக்கும் ட்ரெயின் வந்து என்னை எடுத்துகிட்டு போயிடுச்சு ரொம்ப தூரம், அது வரையும் என்னை பார்த்துட்டே இருக்காங்க. ஷி ஸ்டுட் தேர் ஆன் த பிஸி பிளாட்ஃபார்ம், அ பேல் ஸ்வீட் விமன் அண்ட் வைல்ட், அண்ட் ஐ வாட்ச்ட் ஹர் அன்டில் ஷி வாஸ் லாஸ்ட் இன் த மைலிங் க்ரௌடு. நானும் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்து அந்த க்ரௌடில் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிகிற வரையும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, க்ரௌடில் மறைஞ்சிடுறாங்க. ஸோ ஐ hope you all understand this lesson supplementary. Thank you guys.